ஒரு பொண்ணுக்கு ரொம்பவுமே பணக்கார வீட்டுக்கு அவங்களோட பையனை பாத்துக்கிறதுக்காக நானி வேலைக்கும் இன்டர்வியூக்காக போறா. ஆனா அங்க போய் பார்த்தா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே அவ போட்டிருந்த ஸ்கர்ட்டும் அப்படியே டப்புன்னு கிழிஞ்சிடுது. ரொம்பவுமே அசிங்கமா போச்சு அவளுக்கு. அந்த சங்கடமான நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு தன்னோட ஜாக்கெட்டையும் கழட்டி இடுப்புலயும் அப்படியே கட்டிக்கிறா. அப்போதான் அந்த வீட்டு ஓனர் ஒரு பெரியவரும் அங்க வராரு. அவரு இவள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நலமும் விசாரிக்கிறாரு. இவ பதட்டத்துல ஆவு அப்படின்ற மாதிரி தன்னோட பேரையும் அப்படி சொல்றா. இந்த சின்ன சொதப்பல் அவளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா ஆகும் அப்படின்ற மாதிரி அவ நினைச்சு பார்க்கவே இல்ல. அந்த வீட்டோட அம்மா பரவாயில்லையே பொண்ணு நல்லா அடக்க ஒடுக்கமா லட்சணமா இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்கேயே ஆன் த ஸ்பாட்லயே அவளுக்கு வேலையும் கொடுத்துடுறாங்க. அதுவும் மாசத்துக்கு $500 சம்பளம். அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய காசு அவளுக்கு. ஆனா இந்த வேலை அவ நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்களோட பையனை பாத்துக்கிறது தான் இவளோட வேலையே. அவனுக்கு பல வருஷமா உடம்பு முழுக்க பேரலைஸும் ஆயிடுது. இவ உள்ள போன உடனே அவன் வேலையா ஓ ஸ்கர்ட்ல ஏதோ ப்ராப்ளம் போலியே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே நக்கலா கேக்குறான். அவனோட அந்த நக்கல் பேச்சு அவளை அப்படியே ஆஃபும் பண்ணிடுச்சு. அப்போதான் அவளுக்கு புரியுது நம்ம நினைச்ச மாதிரி இது ஒரு சாதாரண வேலையா இருக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரி. இவன் இனிமே இப்படிதான் கிண்டல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா அவளுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா அவளோட மொத்த குடும்பமும் அவளை நம்பிதான் இருக்கு. அவங்க அப்பாக்கும் வேலை போயிடுச்சு. அம்மா சும்மா தான் வீட்டுல இருக்காங்க. தங்கச்சி காலேஜ் படிக்கிறா. மொத்தத்துல அவதான் அவங்க குடும்பத்தையே தாங்கி பிடிக்கணும். அடுத்த நாளும் வேலைக்கு போறா. அங்க இருக்கிற டாக்டர் இவளை கூப்பிட்டு நீ டைமுக்கு மாத்திரை கொடுத்தா போதுமா, வேற எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவளுக்கு மனசும் கேட்கல. அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறோம், சும்மா மாத்திரை மட்டும் கொடுத்தா எப்படி, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. கொஞ்சம் தைரியத்தை வளவழிச்சுட்டு நம்ம வெளியே ஒரு ரவுண்டும் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்கிறா. ஆனா அவன் தான் இருக்கானே, அவளை அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி முழிக்கவும் செய்யறா. மறுபடியும் இவ பேச ட்ரை பண்ணும்போது அவன் ரொம்பவுமே கோமா என்ன தனியா விடு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலுமே இவ கிவ் அப் பண்ணவே இல்ல. தினமும் கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடியும் நிக்கிறா. ஆரம்பத்துல இவளை கண்டுக்கலனாலுமே அடுத்து போக போக நாள் இன்னும் உன் ட்ரெஸ் கலர் கலரா போட்டு வர அப்படின்ற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகவும் ஆரம்பிக்கிறான். இது மூலியமா அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கைன்றது ரொம்பவுமே சின்னது. அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால இருக்கிற வரையும் மத்தவங்க கிட்ட அன்பா இருப்போம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.